அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் வாழும் ஈழத்தமிழர்கள், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள், இறுதிப் போருக்கு பிறகு பல நாடுகளிலும் அங்கேயே நிரந்தரமாக வசிக்கும் தமிழர்கள் அனைவருமே இப்போ ஒவ்வொருவராக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன பேசுறாங்க, யாரை பற்றி பேசுறாங்கன்றது ரெண்டாம் பட்சம். அப்படி பேசுபவர்கள் இப்போது ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறார்கள். அது என்னன்னா, விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மறைந்து விட்டார். அவர் இறந்தது உண்மைதான். எப்போ இறந்தாரு? 2009 மே மாதம் 17ஆம் தேதி அதிகாலை அவர் வீரச்சாவடைந்தார் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா இப்ப எல்லோரும் சொல்கிறார்கள். இதை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உண்மையில் இதை எப்போ சொல்லியிருக்கணும்? 2009 மே மாதம் 17ஆம் தேதியே இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு என்ன தடை இருந்தது? அப்படி அறிவித்திருந்தால் ஒரு மாவீரனுக்குரிய அந்த மரியாதை, ஏன்னா பிரபாகரன் அவர் மீது 1000 விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களை பொறுத்தவரை அவர் ஒரு மாவீரன் அப்படிங்கிற அந்த அடையாளத்திலிருந்து அவர்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவரை அப்படித்தான் இப்போ வரைக்கும் போற்றி புகழ்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்கு தன்னந்தனியனாக நின்று ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைத்து உலக நாடுகள், அவ்வளவு நாடுகளும் வியந்து பார்க்கிற அளவுக்கு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி ஒரு தனி நாட்டை அனைத்து துறைகளையும் ஏற்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பான தேசமாக நிர்வகித்து வந்த ஒரு வீரன், ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு நாட்டின் அதிபர், மேதகு அப்படின்னு எல்லோருமே அடைமொழி போட்டு அழைக்கிற அந்த பிரபாகரனுக்கு உலகெங்கும் வாழுகிற தமிழர்கள் மட்டுமல்ல, அவரை பற்றி அறிந்தவர்கள் அத்தனை பேருமே வீர வணக்கமும் வீர அஞ்சலியும் செலுத்தியிருப்பாங்களே. அந்த முறைப்படியான அஞ்சலி கூட அவருக்கு கிடைக்க விடாம செஞ்சிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? அவர் மரணமடைந்து சரி முதல் ஆண்டு உங்களால சொல்ல முடியலன்னா கூட அடுத்த ஆண்டாவது அதை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா அந்த மே 17 அன்று தவறாமல் அவருக்கு உரிய அந்த அஞ்சலியை, அந்த வீர வணக்கத்தை எல்லோருமே செலுத்தியிருப்பாங்களே. அப்படி செலுத்தாமலே விட்டுட்டீங்களே. இவ்வளோ பெரிய தலைவருக்கு இது மிகப்பெரிய ஒரு இழுக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? இன்னைக்கு அந்த புலிகள் அமைப்பிலிருந்து இன்னும் உயிரோடு இருக்கிற அல்லது செயல்பட்டு கொண்டு இருக்கிற பலரும் ஊடகங்களில் பேசுறாங்க. ஒரு எச்ச நாய்க்காக தான் பேசுறாங்கன்றது வேற. ஆனா அப்படி பேசுகிற அத்தனை பேரும் தலைவர் பிரபாகரன் வீரச்சாவடைந்தார், அந்த தேதி 2009 மே 17 அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. இதை அன்றே சொல்லி அவருக்கு உரிய முறையான ஒரு மரியாதையை செலுத்தி இருக்க வேண்டாமா? அல்லது இனிவரும் காலத்திலேயாவது அதை செய்வீங்களா? தெரியல. அந்த மே 17ங்கிறத உலகமே அமைதியா கடந்து போகுது. குறைந்தபட்சம் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக ஒரு அறிவிப்பு கூட யாரிடமிருந்து வருவதில்லை. அதுவும் இன்னமும் கூட பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு பெயர்களில் புலிகள் அமைப்புகள் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. தமிழில் அரசியல் துறைன்னு ஒருத்தர், விடுதலை புலிகன்னு ஒருத்தர், அல்லது அனைத்துலக விடுதலை புலிகன்னு ஒருத்தர், அல்லது நாடு கடந்த தமிழீழம் அப்படின்னு இப்படி வெவ்வேறு பெயர்களில் குழுக்களாக இயங்கிட்டு தானே இருக்கீங்க. நீங்க இப்போதாவது முறையாக அவருக்கு அவரது அந்த இறுதி முடிவை தெரிவித்து மே 17 ஒவ்வொரு ஆண்டும் மே 17ஆம் தேதி அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னா ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? 15 கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போயிடுச்சு. இந்த 15 ஆண்டு காலமும் மே 17 ஆகட்டும் அல்லது அவர் பிறந்த தினமான கார்த்திகை மாதம் அதாவது நவம்பர் 26, 27 இந்த தேதிகள், மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிற அந்த தேதிகள், இது எதிலுமே இதை குறிப்பிட்டு சொல்லி அவருக்கு செய்ய வேண்டிய அந்த ராஜ மரியாதைங்கிறத செய்யாமே விட்டுட்டீங்களே அப்படிங்கிற ஆதங்கம் தான் மனசுக்குள்ள பெருசா எழுது. அதிலும் குறிப்பாக நேற்று ஒரு நேர்காணல், ரொம்ப சர்ச்சைக்குரிய ஊடகவியலாளர் அப்படின்னு எல்லோரும் சொல்கிற முக்தார் அவர்கள் எடுத்த ஒரு நேர்காணல். அது எனக்கு தெரிந்து முக்தார் எடுத்த மிகச்சிறந்த நேர்காணல் அப்படின்னு அதை நான் சொல்லுவேன். அதில் அந்த ஈழத்தமிழர் செயற்பாட்டாளர் கஜன் அவர் பங்கேற்றார். அவர் பங்கேற்று பேசினார். அவரது பதில்கள் ஒரு பொருட்டல்ல. ஏன்னா அவரது பதில்கள் எல்லாமே நழுவல் பதில்கள். கேட்ட கேள்வி எதுக்குமே அவர் சரியான பதிலை சொல்லலை. ஆனால் முக்தார் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருந்தது. யாருன்னா
இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான அவனை செருப்பால் அடிக்கிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு கேள்வியுமே. எப்படியெல்லாம் இந்த ஈழத்தவர்களை வைத்து இங்க பிழைப்பு நடத்துறா, எப்படியெல்லாம் வந்து அந்த ஈழ அரசியலை வியாபாரமாக்குறா, எப்படியெல்லாம் புலம்பெயர் தமிழர்கிட்ட பிச்சை எடுக்கிறான். இப்போ வரைக்கும் இந்த புலம்பெயர் தமிழர்கள் அவனை ஏன் இன்னும் விட்டு கொடுக்காம அப்படியே வந்து தடுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முக்தார் கேட்ட விதம் இருக்கு. அது உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகச்சிறப்பா இருந்தது. நான் இந்த இந்த அண்மை காலத்தில் கடந்த 20 நாட்களாக நிறைய வீடியோக்கள் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஒரு கேவல பிரவியனுடைய அரசியல் செயல்பாட்டை விமர்சித்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் அந்த வீடியோக்கள் அனைத்திலும் மிகச்சிறந்த ஒரு பதிவா இந்த முக்தாருடைய அந்த நேர்காணலை நான் பார்க்குறேன். அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே வந்து அந்த கஜனால் வந்து பதிலே சொல்ல முடியல. ஏன்னா இப்போது வரைக்கும் சீமான் வாங்கிய 36 லட்சம் ஓட்டுங்கிறத வந்து அவர் பெருசா நினைச்சு பேசுறாரு. அப்படின்னா இவருக்கு பின்னாடி இந்த மாதிரியான நபர்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இவன் இங்கெல்லாம் வந்து அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்க பேரை சொல்லிதான் இங்க வந்து பெரியாரையும் பிரபாகரையும் எதிர் துருவத்தில் நிறுத்தி கேவலமான அரசியல் நடக்குது. எல்லாத்திலுமே வந்து பிரபாகரன் பேரைத்தான் பயன்படுத்துறா. எல்லா இழிவான காரியங்களுக்கும் விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் ஈழ மக்களையும் கேடயமா வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவர் தனிப்பட்ட கருத்துக்கு நாங்க பொறுப்பேற்க மாட்டோம். அட லூசு போயிருங்களா, உங்களைத்தாண்டா முன்னாடி வச்சு அவன் திட்டுறான் எல்லா இடத்துலயும். இவனாலதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவும் இங்க தமிழ் மக்களிடம் கிடைக்காமல் போகின்ற நிலை ஏற்படுது. இங்க இருக்கிற அனைத்து தலைவர்களுமே வந்து பிரபாகரன் பேரில் அபிமானம் கொண்டவர்கள். ஈழ மக்களுக்கு தங்களால் ஏதாவது செய்ய முடியுமா, என்ன வகையில செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற தலைவர்கள் தான் இங்க இருக்கிற அத்தனை பேருமே. அந்த தலைவர்கள் அத்தனை பேருமேன்னா நான் திராவிட இயக்கம் சார்ந்த தலைவர்களை சொல்றேன். இந்த தலைவர்கள் அவ்வளவு பேரும் ஏதோ ஒரு வகையில உதவ முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஈழத்தை வைத்து இவர்கள் யாரும் வியாபாரம் பண்ணல. இந்த நாயத்தவரை இவன் தான் வந்து ஈழத்தை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால வந்து இந்த தலைவர்கள் அவ்வளவு பேரை தயங்கி நிக்கிறாங்க. இனி இது நமக்கு தேவையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி எல்லாரும் மனிதன் எழுது. ஏன்னா இவன் தான் வந்து இந்த தடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான. ஈழத்துக்காக ஈழ மக்களுக்காக ஏதாவது யாரும் செய்ய முனைந்தால் அதை தடுக்கிறதுல நம்பர் 1 முதல்ல போய் நிக்கிற ஒரு 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 மோசமான ஒரு ஆள் வந்து இந்த ஆள் தான். ஸோ இவனை வந்து எப்படா விட்டு வைக்கிறீங்க, ஏன் வந்து இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஏன் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா அதர் எதற்குமே வந்து அந்த கஜன் பதிலே சொல்லலை. அவர் சொல்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. பிரபாகரனுடைய அண்ணன் மகனை அவன் தெவடியா போய் திட்டானே, இதுக்கு என்ன சொல்றேன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறான். பிரபாகரனையே கேவலமா பேசியிருக்கான். குடிச்சிட்டு இந்த பாரிய ஆடியோ அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுறாங்க. குடிச்சிட்டு குடி வெறியில பிரபாகரனை எவ்வளவு முடியும் அவ்வளவு தரந்தாழ்ந்த வார்த்தைகளில் திட்டுறான். பொட்டம்மானை மயிருங்கிறான். இவ்வளவு கேவலமா பேசி இருக்கிற ஆடியோக்களும் வீடியோக்களும் வெளிவந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். இன்னும் பிரபாகரனை பத்தி இவன் கேவலமா வளர்னா அவ்வளவும் வந்து விஜயலட்சுமி கையில வீடியோவும் ஆடியோவும் வச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களை சொன்ன பிறகும் கூட இந்த கஜன் சொல்றாரு இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து. இது பிரபாகரனை பத்தி கேவலமா திட்டுறதும் தனிப்பட்ட கருத்தா? அவனை வந்து இன்னும் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அந்த 36 லட்சம் ஓட்டுக்காக இந்த 36 லட்சம் ஓட்டு என்ன பண்ற முடியும், என்ன சாதனையை செய்வான் அவன்? ஆனா இதையெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்றாங்களோ சொல்லலையோ, ஆனா பதிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு முக்தார் பதிய வச்ச விதம், அந்த கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியுமே 1000 பொன் பரிசு பெறும் கேள்விகள். அவர் கேட்ட அத்தனையும் அந்த கேள்விகள் ஒன்றுக்கு கூட நேரடியாக அந்த நபரால் பதில் சொல்ல முடியல. ஆனால் சீமானின் அயோக்கியத்தனங்கள், சீமானுடைய அல்ப அரசியல், சீமானுடைய இழிவான அரசியலை தோல் உரிச்சு உப்பு தடவிட்டாரு முக்தார். அந்த வகையில வந்து மிகச்சிறந்த ஒரு நேர்காணல் அது. இன்னும் நிறைய பேர் வந்து மெல்ல மெல்ல இப்ப வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு எச்சில் இலை, இதனுடைய முழுமையான அந்த உண்மைகள் மொத்தமா அம்பலத்துக்கு வந்து இப்போ ஒரு முழு பைத்தியக்காரன் நிர்வாணமா ஓடுற மாதிரி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவன் பேசுறதும் அவனுடைய உடல் மொழியும் என்னமோ வந்து இவன் எல்லாரையுமே அடிச்சு துவைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடல் மொழியை வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. மக்கள் ஏன் இவனை அந்த அளவுக்கு அலோவ் பண்றாங்க அல்லது பேச விடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வி. நான் முன்னே சொன்னேன், இவனை பேசவே விடக்கூடாது, இவன் கிட்ட நேர்காணலுக்கு போகவும் கூடாது, இவனுடைய பேட்டியை கவரேஜும் கொடுக்கக்கூடாது. இதை செஞ்சாலே வந்து அவன் தானே அடங்கிடுவான். பட் கண்டென்ட் பஞ்சத்தில் அடிபட்டு போயிருக்கிற
மீடியா வந்து தொடர்ச்சியாக வந்து அவனுக்கும் ஒரு முக்கியத்துவம் தருது. இன்று பார்த்தா ஊடகத்துல யாருமே வந்து குறைந்தபட்ச மரியாதையை கூட இந்த ஆளுக்கு தர்றதில்ல. அவர் இவர் அப்படிங்கிற வார்த்தையை கூட யாரும் பயன்படுத்துறது இல்ல. அவன் இவன் இன்னும் மிஞ்சி போன இருக்கிற எத்தனை கெட்ட வார்த்தைகளுக்கு தமிழில் ஓரளவுக்கு வெளியில் பேச கூடிய அளவுக்கு என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி தான் இந்த ஆளை வந்து எல்லாருமே திட்டுறதை பார்க்க முடியுது, விமர்சனம் பண்றதை பார்க்க முடியுது. நாகரிகமான தலைவர்கள் இந்த நாயின் பெயரை சொல்லவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. இன்னும் சிலர் முடிந்தவரை நாகரிகமாக வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு விமர்சனம் பண்றாங்க, எச்சரிக்கை விடுக்கிறார்கள். திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வந்து முடிந்தவரை நாகரிகமாக இவனை வந்து எச்சரிக்கிறாங்க. திருமுருகன் காந்தி இப்போ வரைக்கும் வந்து பகிரங்க விவாதத்துக்கு கூட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா வந்து இவன் அதை காதலே வாங்குறதில்ல. இவன் எப்பவுமே வந்து இப்படித்தானே எதையுமே வந்து ஆதாரம் இல்லாமல் உளர்றது, ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை வீசிட்டு போறது, சேர்த்தவரி வீசுறது. நில்றா டே நில்றா, சாட்சியை கொடுற, ஆதாரத்தை காட்டுறான்னு சொன்னா வா நீ பாத்துக்கலாம், நீ வாடா நீ ஏரியா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஓடுறாரு வடிவேல். அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான் அவன். இன்னைக்கு வரைக்கும் எந்த தொலைக்காட்சி விவாதத்துக்கும் வந்து அவர் வந்தது கிடையாது. இப்போ வந்து பலர் அழைக்கிறாங்க. திருமுருகன் காந்தி அழைச்சாரு, அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இவருடைய மண்டவாளம் மொத்தத்தையும் வந்து அவர் தோல் உரிச்சிட்டாரு. அந்த சந்தோஷ் வந்து சொல்லிட்டாரு. அதே போல அமரதாஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மைகளையும் வந்து அவர் போட்டு உடைச்சாரு. மீண்டும் இப்போது ஜெயினுல் ஆபிதீன், பிஜே அப்படின்னு சொல்ற ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் இவரை வந்து பொது விவாதத்துக்கு கூப்பிடுறார். இந்த சீமான் அப்படிங்கிற அந்த உளறல அந்த பைத்தியக்காரனை வந்து ஒரு பொது விவாதத்துக்கு கூப்பிடுங்க, எல்லோரும் சேர்ந்து அவனை கட்டி இழுத்து வைந்து உட்கார வச்சு பேசணும், அவனை வந்து சும்மா இப்படியே வந்து உளர விட்டுறக்கூடாது, அவன் பேசிக்கிட்டே இருப்பான், நீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு அவருடைய அறச்சீற்றம் முழுமையா அந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தது. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவரை மாதிரி பெரியவர்கள் வந்து கொதித்தெழுந்து வந்து இந்த பொதுவெளியில் பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் ஒருத்தடா இவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனாலும் இவன் பேசுறதை கேட்கறதுக்கும் இதற்கு கவரேஜ் கொடுக்கறது ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதனால வந்து இவனை பெரியாரிஸ்டுகள், திராவிடர்கள் அவ்வளவு பேரும் வந்து அடிச்சு இழுத்து வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு இவனை வந்து உரிச்சு எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை கேட்க முடிஞ்சது. இப்படி நிறைய போய்கிட்டு இருக்கு. அரசியல் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருக்கு. இதுல அரசியல் தலைவர்களுக்கு பல பணிகள் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் பத்தி பேச வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் ஒன்றிய அரசனுடைய ஓரவஞ்சனை, இதோ இப்போது மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை அந்த இடங்களை எல்லாம் வந்து அவங்க பறிச்சுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வக்ஃப் வாரிய போர்டு அந்த சொத்துக்களை எல்லாம் ஆட்டை போடுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. ஆனால் அது அனைத்திலிருந்தும் மக்களை திசை திருப்பி தன்னை பற்றி மட்டுமே, தான் கொட்டுகிற அந்த அவதூறுகள், வீசி எறிகிற சேறு, இதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு மட்டுமே இந்த மீடியாக்கள் இருக்கு. இவர்களுடைய வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அனைவரையும் ஒரு பக்கமா வந்து திசை திருப்பி விட்டுருக்கான் இந்த இந்த சீமான் அப்படிங்கிற இந்த கேவல பிறவி. இதை மக்கள் மிக எளிதாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தலைவர்கள் ஒரு பகுதியினர் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா மீடியாக்காரர்களுக்கு மட்டும்தான் இது புரியல, அல்லது புரியாம வந்து அவனை இன்னும் 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 முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இருக்கிறதுல வேதனையா இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு 3 நாட்கள் புறக்கணித்தால் அந்த செத்துருவான். 3 நாள் வந்து உனக்கு எந்த கவரேஜும் நான் கொடுக்க மாட்டேன், நீ எக்கெடுங்கட்டு போடான்னு சொல்லி விட்டாலே போதும், மண்டபி இங்கேயே நாய் மாதிரி கத்தியே செத்துருவான். ஆனா வந்து நம்ம நாட்டில் அப்படி விடுறதுக்கு தயாரா இல்லை. இனி வர்ற நாள் என்ன நடக்குது பார்ப்போம்.